ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. இன்றைக்கி நம்ம தேங்காய் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஜூஸியாகவும் உள்ள இந்த தேங்காய் லட்டு செய்யறதுக்கு நமக்கு செலவும் கம்மி, நேரமும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நல்ல ஒரு பெரிய தேங்காவாக திருவி இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் அளந்து 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த தேங்காய் வந்து இந்த நெய்யில் வறுபடும் போது நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் இந்த தேங்காவை வறுத்துக்குங்க. தேங்காய் திருவும் போது அந்த வெள்ளை பகுதியை மட்டும் திருவி எடுத்துக்குங்க. அப்போ தான் நமக்கு லட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். திருவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றிட்டு லட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். அப்போ தான் அந்த பல்லுலலாம் மாட்டாமல் நம்ம தேங்காய் லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து ஸ்மூத்தாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ தேங்காய் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. நம்ம எந்த கப்பால் தேங்காய் வளர்ந்து எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப்பு பால். இதை நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை காய்ச்சாத பச்சை பாலாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. 1 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்குங்க. இப்போ இந்த தேங்காய் வந்து இந்த பாலில் வெந்து அந்த பாலெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு ரொம்ப வந்து மிருதுவாயிடும். அது வரைக்கும் நல்லா அதை நம்ம வேக விடணும். நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வேக விடுங்க. அப்போ தான் நம்ம தேங்காய் லட்டு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் லட்டு செய்யணுன்னா நமக்கு அதுக்கு கண்டென்ஸ் மில்க்கு, பால் பவுடர் இதெல்லாம் தேவை. ஆனால் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கண்டென்ஸ் மில்க்கோ பால் பவுடரோ எதுவுமே தேவையில்லைங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே அதே டேஸ்ட்டுக்கு நம்ம இந்த லட்டு செஞ்சிடலாம். இப்போ இது கூட நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அடிக்கடி. பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த தேங்காயும் பாலும் திக்காக எடுத்து பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் நாளில் தேங்காய் அந்த பாலை ஃபுல்லாக உறிஞ்சிக்கும். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் நம்ம 1 கப்பு தேங்காய் 1 கப்பு பால் எடுத்தோம். அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. உங்களுக்கு அந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு தேங்காவோட அந்த ஒரிஜினல் வாசனையும் டேஸ்ட்டும் மாறாமல் அந்த லட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ சர்க்கரை சேர்த்ததும் கொஞ்சம் வந்து இலகலாகும். திரும்ப நல்லா அந்த ஈரப்பதெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த அளவுக்கு தேங்காய் நல்லா உறிஞ்சி ட்ரையாக எடுத்து இப்போ இதை நல்லா நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இது ஓரளவு சூடு இருக்கும்போதே நீங்கள் இந்த உருண்டையை பிடிச்சிடுங்க, லட்டை பிடிச்சிடுங்க. இல்லைனா வந்து உதிர்ந்துடும். ரொம்ப ஆறி போச்சுன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வராது. அதனால் ஓரளவுக்கு சூடு இருக்கும்போதே இந்த லட்டை நம்ம பிடிச்சிடலாம். இப்போ நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு பிடிச்சிக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா தேங்காவையும் லட்டு பிடிச்சிட்டு அதுக்கு மேலே அழகுக்கு பாதாமோ பிஸ்தாவோ எது வேணால் வைக்கலாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த லட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்லா சாஃப்டான ஜூஸியான தேங்காய் லட்டு நமக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.